கிறிஸ்தல்லா சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி தொட்டி, பெரிய ஒரு தண்ணி தொட்டி. அது பாருங்கள், கீழே இருந்து கட்டி 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 மேலே உயர போகுது. ஏன் அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க அது தெரியுதா? இந்த தண்ணி தொட்டி வந்து இந்த அநேக பேர்த்துக்கு சப்ளை கொடுக்க வேண்டும், அநேக வீட்டுகளுக்கு இது போய் சென்றடைய வேண்டும். சரிங்களா? ஒருவேளை அந்த கீழ் மட்டத்தை காட்டுறேன் பாருங்களேன், ஒருவேளை அங்கே வச்சுருந்தா இந்த தண்ணி யாருக்காவது ரீச் ஆகுமா? யாருக்குமே ரீச் ஆகாது. சரிங்களா? அதனால தான் அந்த தண்ணி தொட்டியை மேலே சோத்திரம் வைத்திருக்கார்கள். அந்த தண்ணி தொட்டி சோத்திரம் ரொம்ப ஹைட்டில் வச்சு அந்த தண்ணீர் நிரப்பி எல்லா ஜனங்களுக்கும் இந்த தண்ணி போய் சேர வேண்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதனால் வற்றாத நீர் ஊற்ற போல அந்த தண்ணி தொட்டி அப்படி தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அவருக்கு தெரியுது, இது மேலே டாப்பில் ரொம்ப இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் போய் சென்றடையும், எல்லாத்துக்கும் இது கிடைக்கப்படும், அது எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு வேளை தரையில் கட்டி ஒரு 2 வீட்டுக்கு கூட சப்ளை போகாதபடி அப்படி நினச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருக்கப்பாங்க? தரையிலே கட்டியிருப்பாங்க. இது அநேக செலவு பண்ண காரியங்கள். அதனால் இந்த அன்பு தேவ பிள்ளைகளை அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? கவனமாக உயர்ந்து போக வழி என்னமோ அதைத்தான் நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் நல்லா வளர வேண்டும், நல்லா ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக தேவன் உங்களுக்கு கிருபையை பாராட்டுவாராக. சோத்திரம். அப்போ இந்த நாளையில் சோத்திரம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு நீங்கள் என்ன செய்யணும்? மகிமையாக இருக்க வேண்டும், பிரசன்னமாக இருக்க வேண்டும், தேவ கிருபையாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்குற மன மகிழ்ச்சி தான் அந்த வற்றாத நீர் ஊற்ற போல் இருப்பாயின்னு சொன்னது போல